அனைவருக்கும் வணக்கம். சிவபாலா பேசுகிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். 8/5/2024 இன்னைக்கு நமக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, இந்தியன் மார்க்கெட்டில், ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம டெவலப் பண்ண இன்ஸ்டிடியூஷனல் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இண்டிகேட்டர் டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த இண்டிகேட்டர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து 9:20க்கு வந்து, அதாவது மார்க்கெட் ஆரம்பிச்சு அடுத்த 5 மினிட்ஸில் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி உங்களுக்கு இன்றைக்கி எந்த லெவலுக்கு மார்க்கெட் மேலே போகலாம் அல்லது கீழே வரலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ரேஞ்சு கொடுக்கும். இந்த ரேஞ்ச் வந்து இன்ஸ்டிடியூஷனல் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இது அக்யூரேசி ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80% இருக்குது. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ட்விட்டரில் நாங்கள் லெவல்ஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நிஃப்டி வின் அப்படிங்கிற ட்விட்டர் அக்கௌண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ண உங்களுக்கு தெரியும். ஸோ லாஸ்ட் ஒரு 6 மந்த்தை ஒன்றும் பண்ண முடியல, அப்டேட் பண்ண முடியல, கொஞ்சம் பணி தொடர்ந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கோம். வந்துட்டு இந்த இண்டிகேட்டர் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க நிஃப்டி வின் 13@gmail.com நீங்கள் மெயில் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கிங்க, யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ரீமியம் இண்டிகேட்டரு. ஓகே, ஸோ இப்போ நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வரலாம். இன்றைக்கி நிஃப்டி இன்னைக்கு எவ்வளோக்கு ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா 22,248க்கு ஆரம்பிச்சிருக்குது. எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள். க்ளோசிங் வந்து 22,306க்கு நீங்கள் சைட்லேயே பார்த்துக்கலாம். அதில் ஓப்பனிங் க்ளோஸ் இது வந்து இண்டெக்ஸ் தான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல இண்டெக்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, நமக்கு வந்து எப்படி நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் நம்ம வரைவோம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரெண்ட் லைன்லாம் வரைஞ்சிட்டு நம்ம எங்கே பிரேக் அவுட் ஆகுதோ அது எடுப்போம். பாருங்கள், நேற்றைய லெவல் இது பிரேக் ஆனால் பை பண்ணுவோம். நேற்றையோட லோ லெவல் இதுக்கு கீழே போனால் செல் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு கீழே பிரேக் ஆகி நீங்கள் செல் பண்ணிங்கன்னா உடனே இது புல் பேக்கெட்டு மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெண்ட் லைன் போட்டு பண்ணுவாங்க. என்னென்ன பண்ணுவாங்க மார்க்கெட்டில் சொல்கிறேன். ட்ரெண்ட் லைனு, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா இதுக்கு மேலே பை பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸ் கீழே வைப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு புல் கேண்டில் பிரேக் அவுட் ஆகிருக்கு, ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்டு. ஸோ இந்த இடத்துல பை பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸ் இங்கே வைப்பாங்க, ஒரு மினிமம் ஒரு பாயிண்ட் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்ம இன்ஸ்டிடியூஷனல் இண்டிகேட்டர் நமக்கு எப்படி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிகேட்டரில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உங்களை கொடுத்துருப்பேன். இந்த ஆப்ஷன்ஸ் போட்டு நீங்கள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும். ஓகேங்களா? மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது 2 மட்டும்தான். இன்றைக்கி எவ்வளோ தூரம் போகும், இன்ஸ்டியூட்காரங்க எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஆர்டர், இதுதான் முக்கியம். பட் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பிடிஹெச் கொடுப்போம். இது எல்லோரும் வச்சு பண்ணுறது. பிடிஹெச் சிபிஆர்எஸ் பண்ணுறவங்க வச்சு பண்ணுறது. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இதை கேனை யூஸ் பண்ணிருக்கு. கேன் வித் ஃபிபனாச்சி யூஸ் பண்ணி தான் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஐபிஆர் லெவல்ஸ் நீங்கள் வேறு எது கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கேமரா இண்டிகேட்டரோ இல்லை சிபிஆர் இண்டிகேட்டரோ நீங்கள் வச்சு பார்க்க முடியாது. இது வந்து பியூர்லி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்காரங்க யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? அதேமாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் அவரேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம், விவேப் யூஸ் பண்ணியிருக்கோம். விவேப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸு. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இண்டிகேட்டர் ஆன் பண்ணிக்குவோம். ஆன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு ஐபிஆர் லெவலில் மட்டும் நான் டிக் பண்ணிக்கிறேன், வேறு எதுவும் பண்ணல, ஓகே கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு 8ஆம் தேதி என்னுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 22,116லேருந்து 22,330. இதுதான் இன்னைக்கு ரேஞ்ச். அதாவது இன்றைக்கி ப்ரைஸ் இவ்வளோக்குள்ள தான் ப்ளே பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஸோ நமக்கு 9:20க்கு நமக்கு இண்டிகேட்டர் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருங்க. இந்த மிட் லைனை பேலன்ஸ் லைனை இதுக்கு மேலே போனால் மேலே, கீழே வந்தால் கீழே. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்டு. இந்த ரேஞ்சுக்குள்ள நடக்குன்னு தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக மிட் லைனை இங்கே பிரேக் பண்ணியிருக்காங்க. பிரேக் பண்ணி நம்ம கீழே இது வரல வரும்னு நினைப்போம், வரல.
வரலன்னா இதுக்கு இடையில கூட நமக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, செட்டிங்ஸில் போயிட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே வந்து பாருங்கள், எக்ஸாக்டாக உங்களுக்கு திரும்பின இடம் வந்து பைலோ 22,187. நீங்கள் இந்த இடத்துல குறித்து திரும்பி இருக்கு பாருங்கள். மார்க்கெட் என்ன தான் ப்ரைஸ் நம்ம மிட்லைன் பிரேக் பண்ணி கீழே இவ்வளோ தூரம் வரும் நம்ம எதிர்பார்ப்போம். பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பை லெவலில் ட்ரிகர் ஆகும். நமக்கு வந்து திரும்புகிற இடம் 22,165, அதான் ரிவர்ஸ்லோ. பட் பை லோ 22,187. ஸோ பை லெவலில் திரும்பிடுச்சு. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம டார்கெட் அடுத்தது பை ஹை தான். 22,243 நம்ம பை ஹை. அதை விட்டால் ரிவர்ஸ் திரும்பும். இதுதான் நம்ம லாஜிக்கு. எக்ஸாக்டாக பாருங்கள், ரிவர்ஸ் சைடில் ஒரு சின்ன ஒரு ஃபுல் பேக் எடுத்திருக்காங்க. ஃபுல் பேக் எடுத்துட்டு திருப்பி பை ஹையில் மேல் நோக்கி போயிட்டாங்க. ஸோ இவ்வளோ தூரம் போனாலும் நமக்கு தெரியும் இதுதான் மேக்ஸ் இன்னைக்கு இன்ஸ்டியூட்காரங்க விரும்புகிறது. ஸோ ரிஜெக்ஷன் ஹைக்கு அப்புறம் மார்க்கெட்டு மேலே போகாது. திருப்பி மிட்லைனுக்கு ஆக்சுவலாக வரணும், பட் மிட்லைனுக்கு வரல. ஸோ பை ஹையில் திருப்பி ரிவர்ஸ் எடுத்து சைடு வெளில முடிச்சிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு நிஃப்டி உடைய இண்டெக்ஸ் லெவலு எப்படி ஐபிஆர் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு, நீங்கள் எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த இண்டிகேட்டரோட அடிஷனலாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திரும்புகிற இடம் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் கோடு கேடு எதுவும் வரையணும் அவசியம் இல்லை. இதே சொல்லும், ஒரு பைலோ 22,180 வந்துச்சுன்னா எனக்கு ஒரு அலர்ட் கொடுங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அலர்ட் கொடுக்கும் ட்ரேடிங்கும். ஸோ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கலாம். ஸோ இந்த பிரேக் அவுட் ஆகிறப்ப மேல் நோக்கி போகும். ஒரு சிம்பிளான ஒரு இண்டிகேட்டர் இது யார் வேணால் புரிஞ்சுக்கலாம். எங்கே திரும்பும், எங்கே திருப்பி அடிக்கப்படும், இந்த ரிவர்சல் அண்ட் ரிஜெக்ஷன். இல்லை இன்னொன்று இருக்குது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டியூட் லைனை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டியூட் லைன் மட்டும் நான் வைக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இதான் இன்ஸ்டியூட் லைன். இன்ஸ்டியூட் லைன் 22,322. ஒரு கீழ் நோக்கி திரும்புகிற இந்த ப்ரைஸ் ஆனது டெஃபினட்டாக உங்களுக்கு இன்ஸ்டியூட் லைன் நோக்கி வரும் 100%. ஏன்னா இது இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் ரன் பண்ணுறது இன்ஸ்டியூஷனுக்காரங்க தான். ஓகேங்களா? எக்ஸாக்டாக எனக்கு நமக்கு இன்ஸ்டியூட் லைனில் வந்து நமக்கு ட்ரிகர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஐபிஆர் போட்டு பாருங்கள். ஐபிஆர் லெவல் பாருங்கள். ஐபிஆரும் இன்ஸ்டியூட் லைனும் ரிஜெக்ஷன் லைனும் ஒரே கோடு இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேஸு. பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படி பிரேக் பண்ணி மேல் நோக்கி போனால் தான் இங்கே மேல் நோக்கி போன மாதிரி போய் காட்டுது, ஆனால் பிரேக் பண்ண முடியல. ஏன்னா நீங்கள் அந்த இடம் வந்தாலே ரிஜெக்ஷன் நல்லா புரிஞ்சிக்கணும். ஏன்னா இன்ஸ்டியூட்காரங்க லோயர் ப்ரைஸில் பை பண்ணிவிட்டு ஹையர் ப்ரைஸில் செல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எல்லோரும் இங்கே தான் போய் பை பண்ணியிருப்போம். பெரிய பெரிய டபுள் கேண்டில் 10 நிமிஷத்தில் பை போட்டுட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். ஸ்டாப் லாஸ் அடுத்த 10 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு கீழே வந்துகிட்டே இருப்போம். இதை நம்ம பண்ணுற தப்பு. ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்தபடி நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட இன்னைக்கு ரேஞ்ச் பாருங்கள். இன்ஸ்டியூட் லைன் 48,442. இதில் ஹை 48,507. இன்னைக்கு ரிஜெக்ஷன் லெவல் 47,884. இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக 47,844 திருப்பி அடிச்சிருக்காங்க. நம்ம பார்க்க வேண்டியது, மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த மிட் லைனை உடச்சி மேலே போகலைன்னா மார்க்கெட்டு கீழே நோக்கி வரும். மிட் லைன் உடச்சி இப்படி மேலே போனால் மட்டும்தான் இந்த இன்ஸ்டியூட் லைனை நோக்கி மேலே போகும். இதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்டு. எக்ஸாக்டாக அங்கே பாருங்கள், மிட் லைன் மேல் நோக்கி உடச்சி போக முடியல, ரிஜெக்ஷன் லோக்கு வந்துடுச்சு. நம்ம வந்து ஒரு அக்குரேசியாக நம்ம பார்க்கணும்னு நினச்சோம்னா, நீங்கள் இதில் போய்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கே திரும்புன்னு சொல்லிட்டு. கீழே பாருங்கள், எங்கே எக்ஸாக்டாக திரும்பி இருக்கணும். பை லோவில் ஒரு ரேஞ்ச் திரும்பி இங்கே போயிருக்க, மேலே போக விடல. திருப்பி ரிவர்ஸ் லோக்கிட்ட வந்து எடுக்கல. இங்கே தான் ரிவர்ஸ் லோவில் வந்து உங்களுக்கு இங்கே தான் வந்து ரிவர்ஸ் லோ பை ஹை பைலோ. இந்த பைலோ இது வரலும் போகணும், ஆக்சுவலாக போகணும். பட் மார்க்கெட் ஆல்ரெடி நமக்கு என்ன டவுன் ட்ரெண்டு. ஸோ நமக்கு என்ட்ரி இங்கேருந்து இது வரலும் தான். இதுக்கப்புறம் மேல் நோக்கி போணுச்சுன்னா
இங்கே நீங்கள் சப்போஸ் நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்கள் முதல் டார்கெட் இது, ரெண்டாவது டார்கெட் இது, மூணாவது டார்கெட் தான் உங்களுக்கு மிட் லைனு. அதுமாதிரி இங்கேருந்து போணுச்சுன்னா முதல் டார்கெட் இது, ரெண்டாவது டார்கெட் இது, மூணாவது டார்கெட்டு இதுதான் இன்ஸ்டியூட் லைனு. இதுக்கப்புறம் போனது ரிஜெக்ஷன் லைனு. ஓகேங்களா? இனிய பேங்க் நிஃப்டியோடைய லெவல்ஸ் இவ்வளோ தான். ரிஜெக்ஷன் 4784, ஹை வந்து 48501. இந்த ரேஞ்சுக்குள்ளே இன்றைக்கி நடக்கணும்னு எதிர்பார்த்தோம். பட் நமக்கு நடந்தது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான். ஸோ நமக்கு தெரியுது, நீங்கள் வேறு எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இது ஒரு அடிஷ்னலாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரேஞ்சை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த பேங்க் நிஃப்டி போகலாம். பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு எல்லாமே தெரியும், சேம் தான். உங்களுக்கு பை ஹையில் வந்து இவ்வளோ பெரிய புல்லிஷ் ஹேண்டில் போட்டு எல்லாம் இங்கே பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வரல போகணும்னு நினச்சிருப்போம். பட் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து உங்களுக்கு கொடுக்கல. ஸோ இங்கே லோ வச்சுன்னா நம்ம டார்கெட்டு ஃபஸ்ட் டார்கெட் பை லோ, செகண்ட் ரிவர்சல் லோ. இதை பிரேக் பண்ண மட்டும் தான் ரிஜெக்ஷன் வரும். நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் ரிவர்சலில் வரும்போது கன்சாலிடேஷன் ஆச்சுன்னா டெஃபினட்டாக இது வரல வரும். இங்கேருந்து இது வரல வரும். ஆயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய கேண்டில் போட்டிருக்காங்க பாருங்கள். இதுதான் பிஸ்னஸ் பீப்புள் பண்ணுறது. எவ்வளோ பெரிய புல்லிஷ் பார்த்துட்டு எல்லாம் இங்கே வாங்குவாங்க. வாங்கக்கூடாது. நம்ம எப்போல்லாம் நீங்கள் பெரிய பெரிய கேண்டில் பார்க்குறீங்களோ அப்போலாம் நீங்கள் பையே பண்ணக்கூடாது. இங்கே பை பண்ணி ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கிங்களா, இங்கே வச்சாலும் அடிச்சிடுவான். ஸோ அடுத்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு ரேஞ்ச் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 21,367 21,545 இதுதான் இன்னைய பிஸ்னஸ் ரேஞ்சு. பட் நமக்கு இன்றைக்கி மேல் நோக்கி போக விரும்பலை. ஸோ மார்க்கெட்டை கீழ் நோக்கி வச்சு முடிச்சுட்டாங்க. ஒரு சைட்வே மார்க்கெட், அவ்வளோதான். அது கிளியராக ஒரு சைட்வே மார்க்கெட் இருக்கு. ஓகே, இதனுடைய இன்ஸ்டிடியூஷனல் ரேஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இதுக்கு இன்ஸ்டிடியூஷன் கொடுக்கல. நிஃப்டிக்கு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி 3 இது பார்த்துட்டோம். இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியோடைய உங்களோட ஐபிஆர் லெவல்ஸு. உங்கள் ஐபிஆர் லெவல்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். nifty113@gmail.com நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடி நான் கொடுக்குறேன். ஒரு மாதம் ஃப்ரீ யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகேங்களா? க்ரூட் ஆயில் இப்போ லைவ் மார்க்கெட் ஓடிக்கிட்டு இருக்குது. சப்போர்ட் லோ லெவலில் எனேபிள் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக 6448க்கு திரும்பிட்டு ரிஜெக்ஷன் லோக்கு வந்துட்டான். இப்போ மார்க்கெட்டு மேபி மேல் நோக்கி தான் போகும். உங்களுக்கு பைல 6519 வரல நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரொம்ப புல்லிஷ் மார்க்கெட் இருந்தால் 6532 வரலாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் 6552 இன்ஸ்டியூட்டில் நீங்கள் பாருங்கள், இன்ஸ்டியூட்டில் எனக்கு மேலே போக விரும்பல. ஸோ பியூர் டவுன் மார்க்கெட்டு தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எதிர்பார்க்கறது நல்ல புல்லிஷ் மார்க்கெட் இருந்தால் 6552 வரலாம் போகலாம், ப்ளஸ் 6532 வரலாம். வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நேச்சுரல் கேஸ் பாருங்கள், மிட்லைன் பிரேக் பண்ணல 185 188 வரலாம் நம்ம ரிஜெக்ஷன் ஹை தெரியும். ஸோ இங்கே பிரேக் பண்ணால் டெஃபினட்டாக இது வரலாம் போகும் நமக்கு தெரியும். இன்ஸ்டியூட் 183.3. ஸோ இதுதான் ஸ்ட்ராங்கான ப்ரைஸ் கீழே வர விரும்பல. ஸோ மேல் நோக்கி போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு ரேஞ்சு முடிஞ்சிருச்சு. இதான் முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த மஞ்சள் லைனுக்கு மேலேயா கீழேயா அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேங்களா? கூட நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நாங்கள் டெஃபினட்டாக முயற்சி பண்ணுறோம். தொடர்ந்து நல்லவர் ஒருத்தருக்கு நன்றி தெரிவிச்சுட்டு விடைபெறுவது உங்கள் சிவபாலா. நன்றி, வணக்கம்.